முந்தைய அமைச்சர்கள் வாக்குறுதிகள் சொல்றாங்க. அதுவும் வரேன். அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து அவர் வந்து உடனடியாக அன்றைய தினமே பிணையில் வந்தது. அதே போல் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரையும் கைது செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களும் பெயிலில் வந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகள், அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைவேற்றுவதற்கு உதாரணமாக 2500 ரூபாய் மாதம் மகளிருக்கு வழங்கப்படும் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. ஆனால் வந்து அது நாங்கள் பிறகு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நேரம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க என்று கேட்டார். அதற்கு பிறகு எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்த பிறகு திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட 1000 ரூபாய் இப்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. தாய்மாமன் சீர் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அந்த தாய்மாமன் சீர் எப்போ வரும் அப்படின்ட்டு மக்களெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இந்த தங்க மோதிர திட்டம், பிறக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்கன்னா அந்த திட்டம் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவிடுகிறார்கள். ஆனால் இந்த அரசு மருத்துவமனைகளில் பெரும்பாலும் மெட்டர்னிட்டி வார்டு என்று சொல்லக்கூடிய அந்த பிரசவ அறைகள் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கின்றது. இந்த அந்த பிரசவ வார்டுகளுடைய சீரமைப்புக்காக பயன்படுத்தினால் அது எவர் லாஸ்டிங்காக பல்லாண்டுகள் மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்படியாக அவங்களுடைய ப்ரியாரிட்டிஸில் இந்த அரசாங்கம் தன்னுடைய முன்னுரிமைகளை சரியான முறையில் வகுப்பதற்கு தவறிவிட்டார்கள் என்ற எண்ணம் மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. மக்கள்கிட்ட இது போன்ற எண்ணம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போ அவர்கள் வந்து இந்த தனிப்பெரும்பான்மை பெறுவதற்காக ஒரு 12 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் இப்போதைக்கு 7 தொகுதிகள் காலியாக இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான ஒருவேளை இடைத்தேர்தல் நடந்தால் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. கூட்டணிகளில் ஒரு குழப்பம் இருக்கிறது. இன்னும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் கூட்டணி உறுதிப்பாடு ஏற்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கும்? இந்த ஆட்சி நீடிப்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக அந்த இடைத்தேர்தல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வழக்கமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தல்கள் எப்போதுமே பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே அந்த இடைத்தேர்தலுடைய முடிவுகள் அமைந்திருக்கின்றன. ஆனால் இது ஒரு மாற்றாக ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ராஜினாமா பண்ணாலும் எதிர்விளைவு இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். சில விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவர் உடனே ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடியும் தேர்தலை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது நிச்சயமாக அந்த தொகுதி வாக்காளர்களுக்கு மத்தியில் ஒரு வகையான ஒரு கோபதாபத்தை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்களுக்கு அந்த கூட்டணிக்கு பேர் வைக்கிறதுக்கு கூட அவர்களால் முடியவில்லை. அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூடிய கூட்டத்தில் கட்சி, அதாவது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி தாவேகாவினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பங்கு கொள்ளவில்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் ஐயா கலைஞர் இருக்கும்போதும் சரி, செல்வி ஜெயலலிதா இருக்கும் போதும் சரி, அல்லது தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கும்போதும் சரி நடக்காத நிகழ்வுகள். அவர்கள் கூட்டணி கட்சிகளை அரசியல் ரீதியாக அண்ணா அறிவாலயத்தில் சந்திக்கிறார்கள், அல்லது லாய்ட்ஸ் ரோடில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் சந்திக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த கட்சியினுடைய தலைவர் கண்டிப்பாக அதில் இடம்பெறுவார், வேறு எங்கு சந்தித்தாலும். இப்போ வந்து மாமல்லபுரத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் வரவழைத்து அந்த கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் மற்ற தலைமை நிர்வாகிகள் பங்கு கொள்கிறார்கள். ஆனால் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவர் வரவில்லை என்பது நிச்சயமாக அது வந்து அவர்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பை கொஞ்சம் பழுது பார்க்கக்கூடிய ஒரு பழுதுபடுத்தக்கூடிய
ஒரு நிகழ்வாக தான் அதை பார்க்க முடியும். அப்போ இடைத்தேர்தல்ங்கிறது ஒரு கடுமையான தேர்தல் பரப்புரை நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. பொது தேர்தலில் 234 தொகுதிகள்லேயும் போட்டிகள் இருக்கும். கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சியும் மற்ற தலைவர்களும் எல்லா இடங்கள்லையும் அவங்கவுங்க தொகுதியில் அதிகமான கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இடைத்தேர்தலில் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் அந்த இடைத்தேர்தல் சில தொகுதிகளுக்கு நடைபெறுவதனால அதில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது இதெல்லாம் ஒரு பெரிய பலவீனத்தை தான் ஆளும் தாவேகாவுக்கு தரும் அப்படின்ட்டு நான் கருதுகிறேன். ஓகே, மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று பார்க்கலாம். எங்களோடு இந்த சிறப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.